ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. அருணாச்சலா அருள் எல்லோருக்கும் உள்ளும் புறமும் என்றென்றும் பாவித்து நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல வளத்தையும் நல்ல வாழ்வையும் உங்கள் அனைவருக்கும் கொடுக்க நான் பிரார்த்தித்து கொண்டு ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது ரமண மகரிஷியின் உள்ளது 40 என்ற அந்த செய்யுள் தொகுப்பிலிருந்து 28ஆம் செய்யுளை நாம் இன்று பார்ப்போம். இதுவரை 27 செய்யுள்கள் பார்த்திருக்கிறோம். இது 28வது செய்யுள். இது மிகவும் ஒரு தேடுதல் உள்ளவர்களுக்காக எப்படி தேட வேண்டும் என்பதற்காக பகவான் அருமையாக அழகாக இந்த செய்யுளில் கூறுகிறார். இந்த செய்யுளுக்கு பத உரை, அதாவது சொல் பிரித்து எழுத வேண்டிய அவசியமே இல்லாத மிக சுலபமான ஒரு செய்யுள். அதை பார்ப்போம். எழும்பும் அகந்தை எழுமிடத்தை நீரில் விழுந்த பொருள் காண வேண்டி மூழ்குதல் போல் கூர்த்த மதியால் பேச்சு மூச்சடக்கி கொண்டுள்ளே ஆழ்ந்தறிய வேண்டும் அரிப்பினம் போல். எழும்பும் அகந்தை எழும் இடத்தை நீரில் விழுந்த பொருள் காண வேண்டி முழுகுதல் போல். ஒரு பொருள் நீரில் விழுந்த பொருளை நம்ம எடுக்க வேண்டும். அப்போது ஒரு கிணத்துக்குள்ளேயோ ஒரு கடல்லையோ முத்து எடுக்கிறத பார்த்துருப்பீங்க. அப்போது அந்த பொருளை எடுப்பதற்கு நீருக்கு அடியிலே போனால் பேச்சு மூச்சடக்கி தான் அந்த பொருளை எடுக்க வேண்டும். எவ்வளவு பொருளை எடுக்கிறதுக்கு எவ்வளவு பேச்சு மூச்சு அடக்கணுமோ அவ்வளவு தூரம் அவர்கள் பேச்சு மூச்சு அடக்கி அந்த பொருளை மீட்டு எடுக்க வேண்டும். அதுபோல் அப்போது அந்த தேவை இருக்கிறது. பேச்சு மூச்சு அடக்கி பேராற்றல் முயற்சி செய்ய வேண்டிய உள்ளது. அதுபோலவே அப்போது இது சாதாரண விஷயம் அல்ல. இதுவரைக்கும் இது ஒரு சாதாரண விஷயம் போல் தோன்றினாலும் இந்த அகந்தை என்பது ஒரு மாய தோற்றம். அது ஒரு மாயை, அது இல்லாத ஒன்று. அதை நாம் வெல்ல வேண்டும். அதை நாம் விட்டு விலகி ஞானத்தை அடைய வேண்டும் என்று பகவான் இவ்வளவு நாள் சொல்லி கொண்டிருந்தார் 27 செய்யுளில். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, முயற்சி எப்படி செய்ய வேண்டும். ஒரு நீரில் ஒரு பொருள் விழுந்துடுதுன்னா அதை நாம் மூச்சு பேச்சென்று உள்ளே சென்று மூழ்கி எடுத்து வருவது போல. அப்போது எழும் அகந்தை எழுமிடத்தை, அப்போ எழும் அகந்தை எழுகிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் இருக்கிறேன், நான் செல்கிறேன், நான் கேட்கிறேன் என்பது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு உடல்நிலை சரியில்லை, எனக்கு மனநிலை சரியில்லை, எனக்கு கோபமாக இருக்கிறது, எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியும். அப்போ அது அகந்தை. அந்த எனக்கு மமகாரம், அகங்காரம் இரண்டும் அகந்தையே. அப்படியானால் அது இருப்பது எல்லாருக்கும் அனுபவம். அது பெரியது. அந்த அகந்தையை யாரும் தீண்டக்கூடாது, சீண்டக்கூடாது என்பதுதான் வாழ்க்கையில் பல பேர் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு முறை. அது அப்படியே இருக்கட்டும். அப்போ அகந்தை இருப்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எழும் இடத்தை, அந்த அகந்தை எங்கிருந்து எழுகிறது, உள்ளுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு இடத்திலிருந்து அது எழுந்திருக்க வேண்டும் அல்லவா. இப்போ உறங்கும்போது மனது காலியாக இருக்கிறது. உறங்கும்போது என்ன இல்லை? அகங்காரம் இல்லை. நான் யார் தெரியாது, நான் எங்கே இருக்கிறேன் தெரியாது, என்னுடைய வயது என்ன தெரியாது, என்னுடைய உறவினர்கள் இருக்கிறார்களா இல்லையா தெரியாது, நான் யாரை சார்ந்தவன் தெரியாது. அப்போது அந்த மனமற்ற நிலை எங்கே ஏற்படுகிறது? தூக்கத்தில் ஏற்படுகிறது. இது புரியுறது இல்லையா? அப்போது எப்போ தூங்கி விழிக்கும்போது அந்த நானும் எழுகிறது. இந்த நான் விஸ்வரூபம்
அடைகிறது சடனாக. எப்படி சொல்கிறார்கள் என்றால் உபனிஷத்தில் தூக்கத்திலே ஒரு பெரிய ஆலமரம் 1000 விழுதுகள் உள்ள ஆலமரம் அதனுடைய விதையாக மாறுவது தான் தூக்கம். இப்போ அது ஆரம்பத்தில் அந்த விதை எவ்வளோ பெருசு இருக்குது, கடுகைனும் சிறியது. அப்போ தூக்கத்தில் அந்த விதை ரூபத்துக்கு சென்று விடுகிறது, வெறும் விதையாக இருக்கிறது. ஒரு விதையை பார்க்கும்போது அதனுடைய விஸ்வரூபம் என்ன என்று ஒன்றுமே தெரியாது. ஆனால் தூங்கி எழும்போது அந்த விதையானது அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில், ஒரு சன நேரத்தில் பழையபடி விஸ்வரூபம் எடுத்து பெரிய ஆலமரமாக 1000 விழுதுகள் கொண்ட ஆலமரமாக தெரிகிறது. கேப் இல்லை, எந்த கேப்பும் இல்லை. அப்போது தூங்குவதற்கு முன்னாடி இருப்பது போலவே தூங்கி இருந்தது ஒரு கண்டினியூட்டி இருப்பது போல தோன்றுகிறது. அப்படி தான். அப்போது அந்த நான் இருக்கிறேன், இது என்னுடையது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே வருகிறது. அது வரைக்கும் கிடையாது. நான் எங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன், தூங்கும்போது தெரியாது. அப்போது அந்த தூங்கும்போது உள்ள டோட்டல் டார்க்னஸ், டோட்டல் அஜ்ஞானம் விழிக்கும் போது என்னவாக மாறுகிறதுனா இந்த நான் எழுகிறது. அந்த நான் அப்போ தான் பிறக்கிறது, மறுபடியும் பிறக்கிறது. தூங்க போகும்போது அந்த நான், பெரிய நான், அது இதுங்கிறது எல்லாமே ஒரு விதை வடிவுக்கு போகிறது. எழும்போது அது மறுபடியும் விஸ்வரூபம் எடுக்கிறது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது நல்லா புரிஞ்சுக்கிட்டால் தான் இதனுடைய செய்யுளினுடைய தாத்பரியம் நன்றாக விளங்கும். அந்த அகங்காரம் எங்கிருந்து உதிக்கிறது? அப்போ ஏதோ ஒரு இடத்திலிருந்து உதிக்க வேண்டும் அல்லவா? எழுந்திருக்கும்போது அகங்காரமாக எழுந்திருக்கிறோங்கிறது புரிகிறது. எல்லாமே நான் 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 என்ற வரிசையிலே நின்று கொண்டிருக்கிறது மனம். அப்போது அந்த நான் ஏதோ ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு எழுந்திருக்க வேண்டும். அந்த இடம் என்ன என்று ஆராய வேண்டும் என்பதுதான் இந்த 27 செயல்களுடைய சாரம். அதுக்கு என்ன சொல்கிறார் பகவான்? இப்போ நீரில் விழுந்த பொருள் காண வேண்டி முழுகுதல் போல கூர்ந்த மதியால் ஷார்ப் மைண்டோட, கூர்ந்தன ஷார்ப் மைண்டுடன் பேச்சு மூச்சடக்கி கொண்டு உள்ளே ஆழ்ந்து அறிய வேண்டும். பிணம் போல்னு சொல்கிறார். இதே திடீர் ஒரு பிணம் போல் ஒரு வார்த்தை வருகிறதே என்று பலரும் நினைக்கணும். கூர்ந்த மதியால் எப்படி ஒரு பொருளை காண முழுகுதல் போல கூர்ந்த மதி தேவை இதற்கு. சாதாரணமாக இதை அணுக முடியாது என்பதை பகவான் சூட்சகமாக சொல்கிறார். இப்போ மதி வேண்டுமா வேண்டாமா என்பதுக்கு இன்னொரு செய்யுள் என்ன சொல்கிறாருன்னா, அறிவுக்கும் அறியாமைக்கும் ஞானத்திற்கும் சம்பந்தம் இல்லை, அறிவு அறியாமை அற்ற நிலையே ஞானம் என்று சொல்கிறார். அப்போது கூர்ந்த மதி அங்கே தேவையா? அங்கே தேவையில்லை. ஆனால் அதை அந்த நிலையை சென்று அடைவதற்கு கூர்ந்த மதியால் பேச்சு மூச்சு அடக்கி கொண்டு உள்ளே ஆழ்ந்தறிய வேண்டும். உள்ளே போய் அப்படியே உள்ளே பார்க்கணும், ஆழ்ந்த உள்ளுக்குள்ளேயே போகணும். எப்படி நீருக்குள்ளே மூழ்கிட்டே போகும்போது மற்ற டிஸ்டார்ஷன் கிடையாது. அந்த டைமில் ஆழ்ந்து அறிய வேண்டும். பிணம் போல் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போது அதை நீ அறிவாய், பிணம் போல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். பிணம் போல் இருந்த அது என்னது? அதுதான் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒன்றை இங்கே புகுத்துகிறார். அவர் அந்த மோட்ச நிலை, நிர்வாண நிலையை, முக்தி நிலையை அடைந்தது எங்கேன்னா மதுரையில் அவருடைய அந்த அண்ணா வீட்டில் தங்கியிருக்காரு. அப்போது பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இறந்து விட்டார். அது எல்லோரும் அப்போ தான் அவர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. எல்லோரும் அந்த பாடி அப்படியே கிடக்கும்போது எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவருடைய அண்ணனிடம் அவர் கேட்கிறார், இது ஏன் இப்படி அசைவற்று இவர் கிடைக்கிறார்? நேற்று வரை நல்லா இருந்தாரே என்று. 15-16 வயசு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீயும் செத்துப்பாரு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு பதில் தான்.
ஏதோ ஒரு வேலையில் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு இதில் இருக்கலாம். தேவையற்ற கேள்வி, இது கூட தெரியாமல் இருக்கிறானே என்று ஒரு எரிச்சலாக கூட இருக்கலாம். நீயும் செத்துப்பார் அப்படின்ட்டு போயிட்டார். இது அப்படியே சீரியஸாக எடுத்ததுனால தான் இன்றைக்கி அவர் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணுக்காக மேலே அவங்க வீட்டில் ஒரு பறன் இருந்திருக்கு, அது மேலே ஏறி படுத்துக்கிறார். படுத்துட்டு அந்த பிணம் எப்படி கிடைக்கிறது என்பதை மனதில் கொண்டு வந்து, கால் அசையவில்லை, கை மேலே கிடைக்கிறது, கண் திறக்கவில்லை, வாய் திறந்திருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அவரே சொல்லிக்கொண்டு பிணம் போல் கிடைக்கிறார். கிடந்தவர் எவ்வளவு நேரம் கிடந்தோம் என்பதே தெரியவில்லை, அவ்வளோ நேரம் கிடந்திருக்கார். அதுதான் அவர் சொல்கிறாரு, என்னுடைய முதல் அனுபவம். அதே போல் திருவண்ணாமலை வந்த பிற்பாடு அவர் மலை ஏறிக்கொண்டிருக்கும்போது அவருக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்கு. அவர் ஹார்ட் அட்டாக்கு தான் சொல்கிறாங்க. அப்படியே விழுந்துட்டு அது தன்னுடைய இறப்பை பார்க்கிறார். இறந்து விட்டதாக உடல் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்கிறது, ஹார்ட் நின்று விட்டது, ரத்த ஓட்டம் நின்று விட்டது. அப்படியே பார்த்துட்ருக்கார், ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்கார். எல்லாம் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிகிட்ருக்கு. இது பார்த்துட்ருக்கார். அவர் ஒரு சாட்சி பாவனையோட இந்த விஷயத்தை பார்க்கிறார். அங்கேயும் பிணம் போல், அதாவது உடலுக்கும் ஒரு பிணத்தை பார்க்கும்போது, நாம் ஒரு பிணத்தை பார்க்கும்போது பிணத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. அதே போல் பிணத்திற்குள்ளே எதுவுமே இல்லை என்று ஒரு உறுதியான எண்ணத்துடன் நாம் பார்க்கிறோம். அதனால் அப்போது இவரே பிணம் போல் ஆனவுடன் உள்ளே என்ன இருக்கும்? ஒன்றுமில்லை, எம்டினஸ். அதைத்தான் சொல்கிறார், அகந்தையற்ற நிலை. அந்த அகந்தை என்பது அதை நிறைக்கிறது, அதை நிரப்புகிறது. அகந்தை என்பது நிரப்புகிறது, அந்த எம்டி பிளேஸை நிரப்புகிறது. அதைத்தான் சொல்கிறாரு, பிணம் போல் கிடந்தால்தான் அறிய முடியும் என்று அவர் சொல்கிறார். அவருடைய அனுபவத்தை அந்த இடத்துல புகுத்துகிறார். ஆகவே இங்கே என்ன சொல்கிறதுன்னா, முயற்சி இன்றி பல இடங்களில் நம்ம சொல்லுவோம். பகவானே சொல்லுவார், இது சாதாரண விஷயம், உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னு ஒரு பாட்டை எழுதியிருக்கார். என்னது ஞானம் ஞானம் ஞானம்னு என்னமோ பெரிய லைப்ரரியே படிக்கிறீங்க, அது உள்ளங்கை நெல்லிக்கனியாக இருக்கிறது என்று ஒரு செய்யுள் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். அது ஏற்கனவே ஒரு சொற்பொழிவில் நான் ஒரு ரெக்கார்டிங் பண்ணி போட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது, ஆனால் யதார்த்தத்தில் ஒருவர் தன்னுடைய மதியை பயன்படுத்த வேண்டும். மதி என்பது அறிவை பயன்படுத்தி கூர்ந்த மதியை பயன்படுத்த வேண்டியது இருக்கும் என்று அவர் சொல்கிறார். பயன்படுத்திய பிற்பாடு அந்த நிலைமை அடையும் போது, அந்த நான் எங்கே எழுகிறது என்று பார்க்கும்போது என்ன நடக்கும் என்றால், அது தெரியணும் இல்லையா? சரி, நான் என்று எழுமிடம் ஏதென்று நாட உள்ளே பார்க்கணும், அகந்தை எங்கே எழுகிறது என்று பார்த்தா என்ன நடக்கும்? பார்த்த உடனேயே அந்த அகந்தை மறைந்துவிடும். பார்த்த உடனேயே அந்த அகந்தை காணாமல் போய்விடும். எப்போதெல்லாம் ஒருவர் தன்னுடைய அகந்தையை உள்ளுக்குள்ளே தேடுகிறாரோ, அதை சொல்றார், மூச்சடக்கி கொண்டு உள்ளே ஆழ்ந்து அறிய வேண்டும். உள்ளே எப்போதெல்லாம் ஆழ்ந்து அறிய ஒருத்தர் செய்கிறாரோ அப்போதெல்லாம் அந்த அகந்தையை யாரும் காண முடியாது, மறைந்துவிடும். எப்படின்னா, ஒரு டார்ச் லைட்டை போட்டு இருட்டை தேடுவது போல, லைட் அடித்து நான் இருட்டை தேடுகிறேன். நான் வருவதற்கு முன்னாடி இந்த ரூம்குள்ளே இருட்டு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆகவே அதை நான் பார்ப்பதற்காக டார்ச் எடுத்துகிட்டு வந்து டார்ச் லைட் அடித்து பார்க்கிறேன். நான் எப்போதெல்லாம் டார்ச் லைட் அடிக்கிறேனோ அப்போதெல்லாம் இருட்டை காணவில்லை. அதுதான் அது. எப்போதெல்லாம் நான் உள்ளே பார்க்கிறேனோ அப்போதெல்லாம் அகந்தை இருக்காது. எப்போதெல்லாம் டார்ச் லைட்டை நான் ஆஃப் செய்கிறேனோ எப்போதெல்லாம் டார்ச் லைட் ஆஃப் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்? நான் பார்க்கவில்லையோ
அகந்தை என்று எழுகிறது என்று பார்க்க அப்போதெல்லாம் அங்கே என்ன இருக்கும்? அகந்தை இருக்கும். ஒன்றே தான், ஒரே விஷயத்தை இரண்டு விளைவுகளை நாம் பார்க்கிறோம். ஒரே விஷயம். எழுமிடத்தை பார்த்தால் அகந்தை மறந்துவிடும். அகந்தை எழுமிடத்தை பார்க்கவில்லை என்றால் அகந்தை அங்கேயே இருக்கும். இதுதான் வித்தியாசம். ஆனால் அதுதான் மோட்ச நிலை, அதுதான் முக்தி நிலைக்கு கொண்டு போய்விடும் என்பது பகவானுடைய அனுபவம். அவருடைய அனுபவத்தை பல முறை, ஒரு நாளைக்கு ஒரு 10 முறை 20 முறை சொல்லி கொடுப்பார் இந்த விஷயத்தை மக்களுக்காக, அந்த ஞானத்தை தேடுபவர்களுக்காக. ஆகவே ஞானத்தை தேடுவது என்பது ஏதோ காய்கறி லிஸ்ட்டில் கடைசியில் போடுவது போல் இல்லை. ஒரு நாளைக்கு நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் லிஸ்ட் எழுதினோம்னா முதல்ல 1, 2வது 11 மணிக்கு, 12 மணிக்கு, 3 மணிக்கு, 4 மணிக்கு, 5 மணிக்கு, கடைசியில் மறந்து விடுகிறார்கள். நான் என்பதை நான் அறிய வேண்டும் என்பதை ஞாபகமே இல்லை. அது என்றைக்காவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அதை எழுதுவது. பகவான் சொல்கிறாரு, அது நம்பர் 1 இருக்கும்போது தான் இந்த அறிதல் ஏற்படும். ஆகவே இந்த செயலை பயன்படுத்தி அனைவரும் இதை உள்வாங்கி இதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வாங்க. அதனுடைய அனுபவத்தை நீங்களும் அனுபவித்து ஆனந்தத்தை அனுபவிப்பீர்கள். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி உங்களை வாழ்த்துகிறார். அருணாச்சலேஸ்வரன் உங்களை வாழ்த்துகிறார். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.